Hi, hello friends, welcome to the channel Flavor Samayal. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான எக்லெஸ் கஸ்டர்ட் கேக் தான் செய்ய போறோம். நம்ம எக்லெஸ் வெர்ஷன்னால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டர் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கிடலாம். நீங்க இந்த பட்டர் மில்க் அப்புறம் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிடலாம். இதுல எக்ல பண்ண போறீங்கன்னா இதுக்கு அப்புறம் 2 முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. பட்டர் மில்க் பாத்தீங்கன்னா 2/3 கப் அளவுக்கு பால் வந்து வெதுவெதுப்பான பால்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். அடுத்து ஒரு பாத்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டியூட்டி ஃப்ரூட்டி வந்து எடுத்திருக்கேன். அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்படி செய்யறதுனால பாத்தீங்கன்னா நம்ம பேட்டரோட மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே அடியில போய் தங்காம ஈவனா எல்லா பக்கமே மிக்ஸ் ஆகி இருக்கும். அதனாலதான் இப்படி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறோம். அதே உரமா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மாவு பொருட்கள் சலிச்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு ஒரு அரிப்பு வச்சுட்டு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் சேர்த்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. 1லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்னுமே ரிச்சாக எடுத்து கொடுக்கும். அதனால தான் சேர்க்குறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நல்லா சளிச்சு சேர்த்துக்கிடலாம். நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் ஈவனாக சளிச்சு சேர்த்துக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்க்க மறந்துட்டு அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து சளிச்சு சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிடுவோம். இதில் ஆயில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நான் ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேன். எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத ஆயில் தான் எடுத்திருக்கேன். 1/4 கப் ஆயில் சேர்த்துட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் மில்க் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு திக்கான பேட்டருக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். இது போக நம்ம வேறு எதுவும் பால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம பட்டர் மில்க்லேயே பேட்டரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கா பட்டர் மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். வெனிலா சேர்க்கும் இன்னும் கொஞ்சமே ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி பேட்டரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க டியூட்டி ஃப்ரூட்டியை இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் ஃப்ளோவாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கேக் மோல்டு பார்த்தீங்கன்னா பிரெட் சைடு மோல்டு தான் நான் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேட்டரை ஊற்றிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அவனில் 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 30லேருந்து ஒரு 35 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எனக்கு சரியாக பார்த்தீங்கன்னா 35 நிமிஷம் போல் ஆயிருச்சு. இந்த கேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்துக்கிடலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 300 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான எக்லெஸ் கஸ்டர்ட் கேக் வந்து செஞ்சாச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அவங்களுமே சொல்லியிருந்தாங்க டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.